ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 10/5/2025 சித்திரை மாதம் 27ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் சனிக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பகவானை வழிபட வேண்டும். இன்றைக்கு சனி மகா பிரதோஷம் கிடைக்காதது, அதாவது நமக்கெல்லாம் தவம் இருந்தாலும் கிடைக்காத அற்புதமான நாள் இன்றைய நாள் சனி மகா பிரதோஷம். ஆகவே இன்றைய நாளிலே காலையிலே ஆஞ்சநேய பகவானை வணங்கி மாலையிலே சிவபெருமானை வணங்க வேண்டிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிவஸ்வரூபமான அந்த ஆஞ்சநேய பகவானையும் மாலையிலே சிவபெருமானையும் வணங்க வேண்டிய உத்தமமான நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:46 சூரிய அஸ்தமனம் மாலை 6:25 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:45 பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மாலை 6:47 வரை வளர்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:45 பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் வருகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீண் விரயங்கள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். மேலதிகாரிகளால் ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். யாருடைய பிரச்சனைகளிலும் மூக்கை நுழைக்காதீர்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டிய நாள். இன்றைய நாளிலே காலையிலே ஆஞ்சநேய பகவானையும் மாலையிலே சிவபெருமானையும் வணங்கி நற்பலன் பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும்.
அந்யோன்யம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வருகின்ற நாள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே தந்தை வழி சொந்தங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே அலுவலகத்திலே புதிய வேலை வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். உங்களுடைய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பிரபுவை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த வகையிலே உதவிகள் எல்லாம் தேடி வருகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரத்திலே சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். ஆக எல்லா வகையிலும் சிறப்புகளை தருகின்ற அற்புதமான நாள், மேன்மையான நாள், ஏற்றம் மிகுந்த நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள், பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. கிரகங்களின் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே இன்றைய நாள் சற்று மேலும் கீழுமாக இருக்கின்றது. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். அதிகம் பேசாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். குலதெய்வத்தை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும்.
சுபகாரியங்களுக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடுகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் சுபமாக முடியும். கெட்டி மேளம் கொட்டப்படும். திடீர் பணவரவு உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். அதாவது சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். மொத்தத்தில் இன்றைய நாள் வெற்றிகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் விலகும். உத்தியோகத்திலே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். மனக்குழப்பத்தையும் பதற்றத்தையும் குறைத்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெய் ஸ்ரீராம், இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராம 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 ராம. இந்த ராம நாமம்தான் இன்றைக்கு உங்களை காப்பாற்றுகின்ற தாரக மந்திரம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். அந்த பழக்கம் நம்மை பெரும் சிக்கலிலே மாட்டிவிட்டுவிடும். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடவே கூடாது. அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது மிகுந்த கவனம் தேவை. மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் உங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். ராமநாமம் ஜெபித்து கொண்டு காலையிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள், மாலையிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய செல்போன் வாங்குவீர்கள். புதிதாக ஏதேனும் வாங்கி சுப செலவு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும்.
பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் அதி அற்புதமான நாளாக இருக்கின்றது. வெற்றிகள் தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் இன்றைய தினம் காலையிலே ஆஞ்சநேய பகவானையும் மாலையிலே சனி பிரதோஷம் சிவபெருமானை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். தமிழகத்திலே நடைபெறுகின்ற எல்லா திருவிழாக்களுமே முக்கியமான திருவிழாக்கள். அதிலே இந்த திருவிழாக்களிலே மதுரையம்பதியிலே நடைபெறுகின்ற சித்திரை திருவிழா என்பது காலங்காலமாக எத்தனையோ நூற்றாண்டுகளாக நடைபெறுகின்ற அற்புதமான திருவிழா. அழகர் ஆற்றில் இறங்குகின்ற வைபவம் என்பது மதுரையம்பதி மக்களுக்கெல்லாம் ஒரு தீபாவளியை போன்ற திருநாள். ஜாதி மத பேதம் இல்லாமல் அத்துணை பேரும் ஒற்றுமையோடு இந்த கள்ளழகர் திருவிழாவை, சித்திரை திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அற்புதமான ஒரு திருவிழா மதுரை சித்திரை திருவிழா. இந்த திருவிழாவிலே இந்த 10 நாள் வைபவமானது காண கண்கோடி வேண்டும். இதை காண்பதற்கு மதுரை மாவட்டத்து மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய அத்துணை மாவட்டத்து மக்களும் இந்த மதுரை திருவிழாவை ஆவலோடு எதிர்பார்க்கின்ற ஒரு வைபவம் என்று சொல்லலாம். குறிப்பாக மதுரையம்பதி மதுரை மக்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் 2 தீபாவளிகள், அதாவது இந்த சித்திரை திருவிழா என்பதும் மதுரை மக்களுக்கெல்லாம் ஒரு தீபாவளியை போன்ற ஒரு கொண்டாட்டம். ஆகவே சிவபெருமானுடைய பெருமையை பேசுவதும் மீனாட்சி அம்மனுடைய பெருமையை பேசுவதும் நாம் கொடுத்து வைத்திருந்தால்தான் கிடைக்கும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொன்னார்கள். ஆக அவனுடைய அருள் இருந்தால்தான் அவன் பெருமை பேச முடியும். அந்த மதுரையம்பதி விழாவிலே கலந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் இந்த மதுரை சித்திரை திருவிழாவை அற்புதமான முறையிலே வெளி உலகுக்கு நாடு கடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே எல்லோரும் இல்லத்திலே இருந்தபடியே இந்த திருவிழாவை கண்ணார காண்கின்றோம். ஓம் நம சிவாயா என்ற கோஷத்தோடு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு நம்முடைய பக்தியான நமஸ்காரங்களை சொல்கின்றோம். மதுரையம்பதி மீனாட்சி அம்மன் அங்கேற்கண்ணியினுடைய அற்புதமான ஆட்சி நடைபெறுகின்ற இடம். மதுரை என்றாலே சொக்கருக்கு 2ஆம் இடம்தான் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு முதல் இடம். மீனாட்சி அம்மன் கோவில் என்று தான் சொல்வார்கள். இங்கு சிவபெருமான் தன்னுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை மீனாட்சி அம்மனுக்கு அடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார். மீனாட்சி அம்மனை தன்னுடைய அகத்திலே வைத்திருக்கின்ற காரணத்தினாலே சிவபெருமான் மீனாட்சி அம்மனை முன்னிலைப்படுத்தி சொக்கநாதராக அவர் பின்னே நிற்கின்றார். எத்துணை அற்புதமான ஒரு விஷயம் இது. இந்த அழகர் ஆற்றிலே இறங்குகின்றார் என்று சொல்கின்றார்களே, இந்த அழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவமானது மிக சிறப்பான வைபவம். இந்த 10 நாள் திருவிழாவுக்கு சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த கதையை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக நிகழ்விலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சித்திரை திருவிழா நடக்கின்ற 10 நாட்களுமே மதுரை முழுவதும் கோலாகலம்தான், கொண்டாட்டம்தான். சுற்றி இருக்கின்ற அத்துணை ஊர்களிலிருந்தும் குடும்பத்தோடு புறப்பட்டு வந்து சேர்வார்கள். 10 லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்திலே கூடும் திருவிழா. உலகத்திலேயே மிகப்பெரிய திருவிழா என்றால் அது கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவத்தை தான் சொல்வார்கள். இங்கே கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவத்தை சொல்வதற்கு முன்பு அவர் குடிகொண்டிருக்கின்ற அழகர் மலையின் சிறப்பினை சொல்லியே ஆக வேண்டும். அழகர் மலை என்பது பெயருக்கேற்றாற்போல் அழகு மலை. மதுரைக்கு வடக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த அழகர் மலையானது மிக கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. பார்ப்பதற்கு காளை வடிவிலே இந்த
மலை இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மலைக்கு ரிஷபாத்ரி என்று பெயர் உண்டு. ரிஷபம் என்றால் காளை அல்லவா? ரிஷபாத்ரி என்ற ஒரு அற்புதமான பெயர் உண்டு. தம்மேல் ஏவிவிடப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்தான். தவத்தை மெச்சி யமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோசனம் தந்தபோது இதேபோல் இங்கேயே தங்கியிருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று யமதர்மன் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காக இந்த மலையிலேயே பெருமாள் குடிகொண்டதாக இந்த மலையினுடைய புராணம் சொல்கின்றது. காலத்தால் மிக மிக பழமையான மலை இந்த மலை. அண்ணாமலையைப் போல் எப்படி திருவண்ணாமலை பழமையான மலையோ அதுபோல் இந்த அழகர் மலையானது மிக பழமையான மலை. எங்குமே இல்லாத சிறப்பாக இங்கு கள்ளழகராக அவதாரம் எடுத்து எழுந்தள்ளிருக்கின்ற சுந்தரராஜ பெருமாள் சங்கு, சக்கரம், வில், வாள், கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகின்றார். அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளுடைய கையிலே சக்கரம் புறப்பட தயாராக இருக்கும். பக்தர்களிடமிருந்து எந்த நேரம் அபயக்குரல் வந்தாலும் உடனே புறப்பட வேண்டும், தன்னுடைய சக்கரத்தால் காக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு கண நேரமும் தாமதிக்காமல் துட்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கராயுதத்தை பிரயோக நிலையிலேயே பெருமாள் வைத்திருக்கின்றார். இங்கே இந்த பெருமாளை காண்பதற்கு காண கண்கோடி வேண்டும். இங்கே மூலவருக்கு அடுத்தபடியாக அதிமுக்கியமானவர் சோலைமலைக்கரசராக விளங்குகின்ற உற்சவர் தான். அபரஞ்சி என்ற அரிய வகை தங்கத்தால் ஆனவர் இந்த சோலைமலைக்கரசர். அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாகவே நாம் பூஜிக்கின்றோம். உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்தினால் ஆன பெருமாள் சிலைகள் இரண்டு இடங்களில் தான் இருக்கின்றன. ஒன்று நம்முடைய அழகர் கோவிலிலே, இன்னொன்று திருவனந்தபுரத்திலே இருக்கின்ற அனந்த பத்மநாப சுவாமி கோவிலிலே. ஆகவே இந்த அற்புதமான அபரஞ்சி என்ற தங்கத்தாலான பெருமாளை சேவிக்க வேண்டும் என்றால் அழகர் மலைக்கும் திருவனந்தபுரத்துக்கும் தான் செல்ல வேண்டும். அழகர் ஆற்றிலே ஏன் இறங்குகின்றார் என பார்ப்போமா? சுதபஸ் என்ற முனிவர் நூபுரங்கங்கையிலே தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். அந்த சமயத்திலே துர்வாச மகரிஷி தன்னுடைய பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார். பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்கவில்லை. துர்வாசரோ கோபத்துக்கு அதிபதி. துர்வாசர் மண்டூகோ பவ, அதாவது தவளையாக போக கடவா என சபித்து விட்டார். உடனே தவளையாகி போனார் சுதபஸ் முனிவர். சாப விமோசனத்துக்கு வழிகேட்ட போது விவேகவதி தீர்த்தக்கரையிலே, அதாவது வைகை நதி, நீ தவம் பண்ணி கொண்டிரு, சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லியிருக்கின்றார் துர்வாசர். அதன்படி வைகை கரையிலே தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றன. ஆக இந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள், சித்ரா பௌர்ணமிக்கு 4 நாட்கள் முன்னதாக இந்த சித்திரை திருவிழாவானது தொடங்கிவிடுகின்றது. முதல் 2 நாட்களிலே கோவிலே இருக்கின்ற அழகர் 3ஆம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகின்றார். ஆரம்ப காலத்திலே கோவிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார். அங்கு அழகரை குதிரை வாகனத்திலே தூக்கி வைத்து ஆற்றிலே இறக்குவதற்காக அலங்காரம் எல்லாம் செய்வார்கள். அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதனால்தான் அலங்கார நல்லூராக இருந்து பின் அலங்காநல்லூராக பேச்சு வழக்கிலே மாறிவிட்டது இந்த ஊர். அலங்காநல்லூரிலே இருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றிலே இறங்குகின்ற அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டூக முனிவருக்கு, அதாவது சுதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பார். இதனால் மண்டூர் என அழைக்கப்பட்டு மண்டியூராகி பிற்காலத்திலே வண்டியூராகி போனது இந்த ஊர். கள்ளர் கொண்டையிலே குத்தீட்டி, கையிலே வலைத்தடி, இடுப்பிலே ஜமதாடு, இது ஒரு வகை கத்தி என விதவிதமான ஆயுதங்களோடு மதுரையை நோக்கி புறப்படுகின்றார் கள்ளழகர். அழகர் மலையிலே இருந்து தங்க பல்லக்கிலே புறப்பட்டு வருகின்ற அவர்
வழிநடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற 500க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளிலே ஆசி வழங்கிவிட்டு 4ஆம் நாள் இரவு தல்லாக்குளம் பெருமாள் கோவிலுக்கு வந்து சேருகின்றார். அதற்கு முன்னதாகவே மதுரை எல்லையான 3 மாவடியிலே அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர்சேவை நிகழ்ச்சி களை கட்டுகின்றது. இதையெல்லாம் காண கண்கோடி வேண்டும். 4ஆம் நாள் இரவிலே தல்லாக்குளம் பெருமாள் கோவிலிலே கள்ளழகருக்கு அபிஷேகம் நடைபெறும். அந்த அபிஷேகத்துக்கும் நூபகங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலைச்சுமையாக கொண்டு வரப்படுகின்றது. அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம். இதிலும் கூட ஒரு வகை நம்பிக்கை நிலவுகின்றது. அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியிலே இருக்கும். அந்த மரப்பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களிலே பட்டுப்புடவைகள் இருக்கும். கோவிலிலே தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையிலே எந்த வண்ணப்புடவை சிக்குகின்றதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும். அழகர் எந்த வண்ண பட்டுப்புடவை கட்டி ஆற்றில் இறகின்றாரோ அதற்கேற்ப அந்த வருடத்திலே நல்லது கெட்டதுகள் நடக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு வண்ண பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது, நாட்டிலே அமைதியும் இருக்காது, பேரழிவு ஏற்படும் என்பதெல்லாம் ஐதீகம். வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையிலே இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்திலே மங்களகர நிகழ்வுகள் நிறைய நடக்கும். இப்படி நிறைய நம்பிக்கைகள் இருக்கின்றது. ஆற்றிலே அழகர் இறங்க வரும்போது என்ன நிறத்திலே பட்டுடுத்தி வரப்போகின்றாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். 5ஆம் நாள் பௌர்ணமி தினத்தன்று அழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவம். இதற்கு தல்லாக்குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சுகின்ற வைபவம் நடக்கும். அந்த காலத்திலே அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் இப்படி செய்வதாக வரலாறு சொல்கின்றது. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான இந்த கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவத்தை கண்டு ரசித்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த மதுரை திருவிழா என்பது சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற அற்புதமான திருவிழா. இங்கு எந்த விதமான பேதமும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான கலகலப்பான திருவிழா, சித்திரை திருவிழா, ஆற்றிலே இறங்குகின்ற அழகரை மதுரையிலே உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார். ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணிக்கொள்வார்கள். அதன் பின்பு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூருக்கு கிளம்புவார். வழிநடுக வரவேற்பு பெற்றுக்கொண்டு 5ஆம் நாள் இரவு வண்டியூர் போய் சேருகின்றார் அழகர். 6ஆம் நாள் அதிகாலையிலே அழகருக்கு ஏகாந்த சேவை, பயண களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் என விழாக்கள் மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும். இந்த விழாக்களையெல்லாம் கண்ணார கண்டு மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருவருளையும் சொக்கநாத திருவருளையும் பெருமாளுடைய திருவருளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். எல்லோருடைய இல்லங்களிலேயும் நல்லது நடக்க பிரார்த்தித்து கொள்வோம். திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும், இதனை கண்ணார கண்டால். ஆகவே இந்த அழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவத்தை கண்ணார கண்டு மீனாட்சி அம்மனை தொழுது பெருமாளை சேவித்து சொக்கநாதரை பணிந்து எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.